ஹலோ கைஸ், பரிதாபங்கள்லேருந்து இன்னொரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். பிரேக்கப் பாவங்கள். ஆல்ரெடி மாமன் மச்சான் பாவங்கள் அப்படின்ற வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி மூவி அப்டேட் அது ஒன்று ரியாக்ட் பண்ணியிருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிரேக்கப் பாவங்கள் பார்க்கலாமா? போகலாம். டிஸ்க்ளைமர். பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட போனியே, தங்கமான மனசை விட்டு அவன் கூட போனியே, பாட்டு இது. அவன் கூட போனியே, தங்கமான பாருங்க, அவன் கூட போனியே. சீ 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 மேரே சீ சீ குமாரியே சீ, பொண்ணுங்களே ஒரு சீ 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 சீ, பொண்ணுங்களே ஒரு சீ 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 சீ. என்ன பாட்டு இது? ஃபீலிங் ஆயிடுச்சு எனக்கு. லவ் ஃபீல் இருக்கு. எவ்வளவு அழகான பாட்டு இருக்கு தமிழ்ல. இது என்ன பாட்டுன்றா கண்டுபிடிச்சு பாடிக்கிறீங்க எல்லாரும்? இப்ப ட்ரெண்ட் இதுதான் இப்ப ஓடிட்டு இருக்குல்ல. ஆமா, இது வேற லாங்குவேஜ் பாட்டு, தமிழ்ல இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இல்லாம இருக்கேன்னு நினைச்சு ஃபீல் ஆயிட்டேன். அத நினைச்சு நான் ஃபீல் பண்ணி பாட்டு படிக்கிறேன். நேத்து வரைக்கும் நல்லா தானடா இருந்த, என்னடா திடீர்னு பிரசாத் யாதவ் மாதிரி இருக்க? இல்ல அது அந்த ஊர்ல அவர் கொண்டிருப்பாரு, அந்த மாதிரி நானும் அப்படியே கெட்ட போட்டு அந்த ஃபீல் பண்ணி அந்த மாதிரி பாட்டு பாடுறேன். போடாங்கிட்டு போடாங்கிட்டு சீ 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 ரெனோ நேச்சி. ஐயோ, எனக்கு ஒட்டி விட்டானே டேய். பிரேக்கப் பாவங்கள். யாரும் உடஞ்சிருச்சு. காதுல என்ன தேவா பாட்டு தானே கேட்டுக்கிருக்க? என்ன தேவைப்பட்டுங்க? கேட்டா போஸ்ட் மலரும். என்ன கழுத்துல கண்ணாடி போட்டுருக்க? ஸ்டைல் என்ன மாதிரி போக்கிஸ்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. பூக்கியா? பொறுக்கீஸ். அப்படின்னா பூக்கி. அதான்டா பூக்கினா என்ன? பூக்கியா? பூக்கி. பூமர் உலகத்துல ப்ளே பாய்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, ப்ளே பாய் அந்த மாதிரி இங்க காலத்துல வந்து பூக்கி. ஓ, அவங்களுக்குலாம் அப்ப பூக்கின்னு பேரா? பூக்கி. நீ பூக்கி. பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களை மாதிரி ஆட்களை தான். எங்க ரிஸ்ஸ பார்த்து அவங்க எப்படி இம்ப்ரெஸ் ஆவாங்க. ரிஸ்ஸா? ரிஸ்ஸாவா? ரிஸ்ஸுனா ரிஸ்ஸுக்கே வாயா போனதுன்னா -10 போயிருவா நீ. ஆறாவா? ஆமா, என்ன எந்த லாங்குவேஜும் தெரியல, எந்த கல்ச்சரும் புரியல, இவன் என்னைக்கு எப்படி வந்து. அதனால தான் நான் 27 எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு பெண்களை பூரா அட்ராக்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பிள்ளை நீ லவ் பண்ணிக்கிட்டு இருந்தியே, ஒரு 3-4 மாசமா லவ் பண்ணியே, என்னடா ஆச்சு? அப்படின்னா முடிச்சிட்டேன். வேலிடிட்டி ஓவர். வேலிடிட்டி ஓவரா? ஆமா. என்ன ஏதோ ஜியோல டேட்டா முடிஞ்ச மாதிரி சொல்லிக்கிருக்க? 3 மாசம் லவ் பண்றேன், எல்லாத்தையும் முடிக்கிறேன், அப்புறம் கட் பண்றேன். யாரு நீ? ஆமா, இவர் பெரிய டாம் ஹாலண்ட் செண்டாயாவை பிடிக்க போறார். ஏன்டா? டாம் ஹாலண்ட் செண்டாயா பிடிக்க போறாங்க. நீ 90ல பிறந்திருக்க. அப்படி வச்சாலே உனக்கு 35 வயசு ஆச்சு. 30 ஒத்துக்கிறியா? பாரதேஷ் நான் இந்த இதுல வச்சு கெட்ட அது என்னங்க டாம் ஹாலண்ட் செண்டாயா பிடிக்க போறது? பண்ணாத. ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் சொல்றாரா? என்ன சுத்தமா பார்க்காது. சும்மா இருடா, ஒண்ணுங்களே பார்க்க மாட்டேங்குது. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்துட்டாங்க. அவங்க கூட கோப்ப போனா அதான்டா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். எதுவுமே எல்லாம் இப்படியே போகணும்னு வச்சுக்க, குழந்தை குச்சி போக வேண்டியது. நான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு. அந்த பிள்ளை இன்ஸ்டாகிராம் ஐடி அது ஸ்டேட்டஸ்னு என்னத்தையாவது போட்டு பார்த்துட்டே இருக்காது. இல்ல நான் அதை பார்க்கல. நம்ம பண்ண படம் இருக்குல்ல, ஆமா, அந்த படத்தோட டைட்டில் என்ன பண்ணோம்ல, ஆமா, ரிலீஸ் வீடியோ, அதை பார்த்துட்டு இருக்கேன். எப்படி போயிருக்கு என்ன புரியல. அந்த இதுக்கும் ரியாக்ட் பண்ணிருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி அந்த பாருங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்களும் போய் பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குல்ல, போய் பாருங்க. மறந்துரு. பிரேக்கப்ங்கிறது சீ சீ சீர மூடிச்சி சீ சீ சீர நோடி சீர சீர சீ. ஹாய், நான் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். லவ்வா? என்ன ஆள் பார்க்க வந்து பையனுக்கு லேடி கட்ட போட்ட மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி சொல்லுங்க. அவங்களாம் பண்ற மாதிரி இருக்காங்க. ஒரு பொண்ணே வந்து ப்ரொபோஸ் பண்றான்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் பார்க்காதீங்க. ரெண்டே மாறிச்சு. இப்போ நாங்க தான் வந்து பசங்களை உங்களை மாதிரி அழகான போக நீங்க அன்னைக்கு பாட்டிக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, ஆமா, அதை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ப்ளீஸ் என்ன லவ் ஏத்துக்கோங்க. இல்ல வேணாங்க. அப்புறம் எல்லாமே ப்ரூவ் பண்றதுனால இல்ல ரத்தத்துல வேணாம். ஏன்னா வேற இது, நீங்க வேற கம்யூனிட்டி வேற டிஃபரெண்டா வந்து மனித ஜாதி தானே. ஏன் அதுக்கு நடுவில் ஜாதி பாக்குறீங்க? கொண்டாங்க. லவ் யூ. வழியெல்லாம் வெளிச்சம், அவள் பகலில் நான் பறிக்கும் அனிச்சம், நாட்கள் நகர்கின்றன. நினைவுகள் துரத்துவதேனோ, காற்றின் கடை மறித்து மூச்சை இது என்ன பாட்டு? என்ன படத்துல வர்றது? கண்ட தூரத்தை போல உன்முகம் கண்டு கழிப்பதேனோ.
காதல் பண்ணி காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனது தான் 6 மாசமா பார்க்கவே முடியல. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் போடும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் மாத்திர வேண்டியது. வீடு எல்லாம் வெளிச்சம். நீங்க வரட்டா கொஞ்சம் தொடாம பேசுறியா? பப்ளிக்ல எல்லாரும் பார்க்கறாங்க. சரி பார்க்கறாங்க. எதுக்கு இப்போ இத்தனை தடவை நின்று ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன் ஆஃபீஸ் யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பார்க்கலாம் தான் வந்தேன் நான். என்ன பார்த்தானே அவர்னு சொல்ல வந்துட்டானே. ஆக்சுவலி எங்கள் அப்பா இன்னைக்கு வராங்க சென்னைக்கு. அப்படியா? ஆமாம், அவங்க நம்மளை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அம்மா பார்த்தாங்கன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லி சரி, அவங்க சும்மா ஒன்றும் வரல. இங்கே மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? ஆமாம். விடு இப்போ தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசிடுவோம். நான் இன்னைக்கு இங்கே வந்து சொல்லலாம் தான். ஆக்சுவலி நீ சொன்னது தான் கரெக்ட். நான் சொன்னது தப்பு. நான் தான் தப்பு. எல்லாம் தப்பு. மனசுல வேற ஆசையை வளர வச்சு 4 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு 4 வருஷமா 2 இயர்ஸ் லேட்டர் தான் வந்துருச்சு. நீ கரெக்ட். நான் தப்பு. நம்ம பெத்தவங்களை அவங்களுக்கு கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷமா வந்து என்ன பண்ணுறது? கடுப்பு வரம்பதுக்கு அன்னைக்கு நான் கேட்டதுக்கு அப்படி பேசி கொண்டு நல்லா வெறியாயிட்டா அப்படியே. ஐயோ நல்ல மாப்பிள்ளைய பார்த்துட்டாங்க இருக்கு. நம்மளை கழட்டி விடுறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கா. நம்மளே ரூட்டை போட்டு கொடுத்துட்டோம் போல. இது இரவும் இல்லை அவள் நிலவும் இல்லை நானும். நிறைய பாட்டு வருதே இந்த எபிசோட்ல, நிறைய பாட்டு வருதுல்ல. காதலோட வழி தெரியுமாடா உனக்கு? அதை விட பெரிய வழி இருக்காடா? இருக்கே. பல்லு வலி கேள்விப்பட்டிருக்கியா? வந்திருக்கா உனக்கு? வந்துச்சுன்னா தெரியும். காதல் வலி பெருசா பல்லு வலி பெருசா கொண்டு எடுத்துறேன். மண்டையும் பாரு வந்துட்டான். டயலாக பேசுவா வண்டியில. காமெடி உனக்கெல்லாம் காமெடியா இருக்கு. என்னோட காதல் உனக்கு காமெடி. எனக்கு பல்லு வலி வந்திருக்கு. ஆடா பைக் இருக்கு. சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்க. வா போ வா. அவனை மறக்க முடியல. ஞாபகமா வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு காதல் இல்லடா. காதோல் எல்லாம் பொய். காதோல் ஆஃபை வாங்கி முக்காவை குடிச்சிட்டு ஒரே ஒரு கட்டிங்கை கொடுத்துட்டு இவன் படுத்துற பாடு தாங்க முடியலையே. என்னடா திருப்பி வந்துருவாளா? இல்ல அவள்தான் போயிட்டாளா? அவள்தான் அவ போய் அது அவ்வளவுதான். அது முடிஞ்சிச்சு. அது உன்னையோட நல்ல பையனா பாத்துருச்சு. அவ கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருச்சு. நான் சொன்னேன், நீ கேட்கல. பைக்ல ஏறுவோம். தேவையில்லாம நீ பண்ணிக்கிருக்க. என்ன நான் வண்டி ஓட்டுறேன்டா. வாடா. வண்டி ஓட்டுனா என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். நான் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவேன்டா. நீ சும்மாவே உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. போதைய வர போட்டுக்க வேணாடா. காதல் வழியில இருக்கேன். நான் கரெக்டா நான் ஓட்டுவேன். வாடா நான் வச்சு என் பின்னாடி நீ உட்காந்துட்டு வரும்போது எனக்கு அவன் உட்காந்துட்டு வந்த ஞாபகமா வருதுடா. வரும்போது டக்குன்னு எனக்கு வெறி ஆகுது. பொறுமையா போடா. வண்டி நிப்பாடுற. வண்டி ஓட்டுறப்ப யாரை பத்தி நினைக்க கூடாது. ரோட்டுக்கு வந்துச்சுன்னா ரோடு மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு. எவன் செத்தாலும் வாழ்ந்தாலும் யோசிக்க கூடாது. புரியுதா? பசங்க பூரா பைக்ல போறப்ப வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதே. பைக் ரோட்டை ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு நேம்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு பிராண்ட் நேம் இருந்துச்சு, அதை போய் மாற்றி விடுவாங்க. இங்கே என்ன போட்டுருந்தல சைடில். ஆனால் முன்னாடி அதே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. வாழ பிடிக்கல. எனக்கு வாழ பிடிக்கல. அவளை மறக்க முடியாம என்னால மறக்க முடியல. நான் திருநடா எல்லாத்தையும் விட்டுட்டா. சரி ஃபர்ஸ்ட் கீரை போடு. போட்டுட்டேன். இந்த கை ஆக்சிலேட்டர்ல இருந்து எடு. இப்ப அப்படியே கிளட்சை விடு. சாவுடா. நீ விழுறனா நீ விழுந்து சாவுடா. கூட வரணும் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது உனக்கு. ஐயோ கால் வலிக்குது. டேய் என்னாச்சு? போமா ஆஸ்பத்திரிக்கு போமா. வா. கால் வலி பெருசா காதல் வலி பெருசா? அப்ப வா போவோம் வா. காதல் வலி தான் பெருசு. வந்துட்டுண்டா. வந்துட்டு இருக்கப்பவே சொன்னேன் நானு, ஏன்டி கீழே பள்ளத்தை பார்த்து வர மாட்டியான்னு. அதுக்கு சொல்றா அவ, ஒரு நிமிஷம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எது வரைக்கும் சொன்னேன்? ஹலோ 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 லைன்ல இருக்கியா? லைன்ல தான் இருக்கேன். சொல்லு. என்ன சொன்னேன் உன்கிட்ட? நான் என்ன சொன்னேனா? நீ என்ன சொன்னேன்னு சொல்லு. நீ கலவண்டோட தெளிவாகுது. சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேங்கறத சொன்னேன். அப்ப என்ன சொன்னேனே நீ கவனிக்கல அப்படிதானே? இல்ல கவனிச்சது என்ன லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு நீ வந்து அப்படியே நீ ஸ்க்ரோல் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றீங்க. இல்ல நான் அதெல்லாம் மனக்கறாது. இல்ல அப்படி நீ வந்து நீ லெத்தாஜிக்கா நீ ஹேண்டில் பண்றன்னா எதுக்கு நீ வந்து லவ் பண்ற? நீ எதுக்கு பேசணும்? நீ போன் வச்சிட்டு போவீங்க தானே. நீ போய் ஸ்க்ரோல் பண்ணுப்பா. உனக்கு முக்கியமான வேலைலாம் இருக்குல்ல. நீ உடவ மாட்டேங்கற. எனக்கு ஒரு மீ டைம் இருக்கு. அந்த மீ டைம் நீ தின்னுட்ட திஞ்சா நான் எப்பதான் என்ன உனக்கு நம்ம டைம் கொடுக்கல. என்ன ஓவரா நீ பேசினா 12 1 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்க. என்னத்த நான் பேசுறது? அப்ப நான்
1 மணி வரைக்குமே நான் போர் அடிச்சிட்டேன். நீ போர் அடிச்சிட்டேன்னு சொல்லு. அப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டு போ. மாத்தாத பிரேக்கப் பண்ணிட்டு நீ லவ் பண்றதுனா நம்பிக்கையோட லவ் பண்ணு. நீ சும்மா இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு. நீ வந்து வேற ரீசன் அதெல்லாம் அனுப்ப முடியாது. இஷ்டம்னா லவ் பண்ணு. சரி போ. போவா. லவ் பண்றதா லவ் பண்ணு. உன்கிட்ட என்னடா பேச்சு? போடா, நான் பிரேக்கப் பண்ணறேன். சும்மா பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பா. நையி சை. என்ன இந்த டைம்ல இந்த பிள்ளை ஃபோன் பண்ணுது? ஹலோ அண்ணா, என்னம்மா? அண்ணா இங்க வரீங்களா? என்னம்மா என்ன பேசணும்னு கேட்கலமா? என்னம்மா புரியும்? அண்ணா அவர் இருக்காராண்ணா? அவன் இப்ப இருந்தாம்மா, அவன் எங்க போனான்னு தெரியலையே. நான் உள்ள ரூம்ல தூங்கிக்கி இருக்கேன். ஒரு சண்டை போட்ட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சண்டை போட்டீங்களா? சரி இருமா, நான் பேச சொல்றேன்மா. பயமா இருக்குண்ணா. அவர் எப்ப ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ண மாட்டாரு. நான் பாக்குறேன். இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன்மா. அது பாரு. இல்ல நாங்கெல்லாம் இருக்கோம், அப்படிலாம் விட்டுற மாட்டோம். வைமா நீ பூச்சில பிரதேசி. ஜாலியா இருக்கு. ஏய் ஏய், போன் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ண நீ? என்னாச்சு? ஆள் எனக்கு ஃபோன் பண்ணுதுடா. ஏய் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி போயிருறதா மரியாதை பண்ணுங்க. ஏய் நீ பேசி தொலைடா. என்ன டேய் டேய் பேசி தொலைடா. போடா, நீ வேலைய பார்த்து போடா. ஏய் நீ ஃபோன் ஆன் பண்ணி நீ பேசுப்பா. ஏய் நான் என்ன பேசணும்? இதெல்லாம் பொறுமையா இருக்கு. நான் என்னடா பேசணும்? அண்ணா எனக்கு வாழவே பிடிக்கலண்ணா. இது பண்ண போறியா? ஏமா நீ பண்றனா எனக்கு எதுக்குமா கடைசியா ஃபோன் பண்ண நீ? உங்களுக்கு தெரியப்படுத்து யாருக்காவது ஒருத்தருக்கு. இந்த மாதிரிலாம் தேவையில்லாததெல்லாம் பண்ணாதமா. இருமா, நான் வரேம்மா. நான் பேச சொல்றேன். நான் இருமா, நான் பேசுறேன். அந்த 10 நிமிஷம் பேச வைக்கிறேன். டேய் ஒப்ப மோனே, பேச முடியும். உன்னால பாரு அந்த புள்ள கட் பண்ண போறேன்னு சொல்லுது. அது ஏதாவது பண்ணுச்சுன்னு வச்சு கடைசி எனக்கு தான் ஃபோன் வந்து நான் சாவுறதா இருக்கு. பண்ற முந்தி கிடையாது. பயம் உங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்குள்ள வச்சுக்கடா. நான் என்ன நடுவுல என்ன பார்த்தா இழிச்சா வாய் மாதிரி தெரியுதா உனக்கு? ஒன்னேர போன் எடுக்க சொன்னா எடுக்காம போக வேண்டியதான். ஏன் எடுத்த? பேசு. டேய் டேய் பேசுறேன். ஹலோ, எங்க போயிட்டு பேச மாட்டேன். நீ டென்ஷன் ஆகணும். அதான் நான் போயிட்டேன். சரி, நான் காலைல பேசுறேன். ஹலோ, என்னம்மா பேசிட்டான்ல பண்ணம்மா. அம்மா இங்க இரு. அவன் காலையில பேசுறேன்னு சொல்லிட்டான். நீ போய் படு தூங்கு. நான் காலைல அவனை பேச வைக்கிறேன். எனக்கு ஏம்மா கால் பண்ற? அவனுக்கு பண்ணுமா நீ? எனக்கு கால் பண்ற பொண்ணு இவங்க பண்ணி நம்மளுக்கு தூக்கத்தை கெடுத்து விட்டாங்க. ரூம்ல எவனா லவ் பண்ணான்னா ஒன்று அந்த பிள்ளைகிட்ட நம்பர் கொடுக்காதீங்க, இல்லை கூடவே இருக்காதீங்க. வேற ரூம் தனி ரூமா போயிருங்க. மௌனம் பேசியது சூர்யா மாதிரி வாங்க. அடக்க போட்டாதான் மாப்பிள. மாப்பிள என்னடா ஒரு மாதிரி மண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கு, கண்ணெல்லாம் உருட்டிட்டு நின்றுட்டு இருக்கு. என்ன விஷயம்? ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னடா? என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு விட்டுட்டு போனாலே அவ முன்னாடி நான் வாழ்ந்து காட்டேன். சூப்பர்ரா, புரிஞ்சு போச்சு. சூரிய வம்சம் படத்துல வர்ற மாதிரி போய் வேலை பார்த்து பஸ் வாங்கி அது இதை பண்ணி பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகி பெரிய தொழிலதிபர் ஆகுற. கரெக்டா? இல்ல, ஒரு வேண்டிய ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல, இப்போ புதுசா குடி வந்தாங்க. அந்த பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை லவ் ஆகுறேன். சூரிய வம்சம் தேவையான இருக்காங்கல்ல, தேவையான எல்லாமே வந்துட்டாரு. முதல்ல தேவையான கல்யாணம், அப்புறமா போய் வேலை பார்த்து சம்பாரிச்சுன்னா காசு வரும். காசு வந்தாலே கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். வாழ்க்கையில மோட்டிவேஷன் வந்து பணம் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். அந்த பொண்ணு கொடுக்குன்னு லைஃப் மோட்டிவேஷன். அவ்வளவுதான், யாரும் தடுக்க முடியாது. பிச்சுக்கிட்டு மேல போயிட வேண்டியதான். செல்ஃப் மோட்டிவேஷன்லாம் வராதா? யாராச்சும் கொடுத்தா தானா? அப்ப வேலைக்கு போக மாட்டேன். தேவையான வந்தா தான் பஸ் வாங்க முடியும். அப்புறம் தான் வேலை பார்த்து முன்னேற முடியும். அமைதியா கையை அடக்கி வச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொம்பளை பிள்ளைய கரெக்ட் பண்ணி லவ் பண்றது தான் ஒரு பெரிய உயரிய லட்சியமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. என்ன ஜென்மங்களும். மாப்பிள பேசாத, நீ பேசாதயா. எல்லாம் பெரிய கம்பெனின்னு பார்த்து போனா அப்படியே ஷிஃப்ட் ஆகி அப்படியே எங்க எல்லாரையும் மறந்துட்டா. படத்துக்கு போனா கூட அப்படி போஸ்ட் போடுறதே தவிர எங்களை கூட மாட்டேன். பழச மறந்துட்டீங்களா? கல்யாணத்துக்காவது கூப்பிடுவியா இல்ல அப்படியே தனியா போய் கல்யாணம் பண்ணிடுவியா? கண்டிப்பா நான் சொல்லலாம் பண்ணுவேனா? நீ சொல்லனாலும் ஸ்வேதா சொல்லிடுறா. அவ என்ன சொல்றது? அவ எனக்கே சொல்லல. கல்யாணம் பண்ணது எனக்கே சொல்லடா. அவ ஆனா இன்ஸ்டாகிராம்ல போய் ஸ்டாக் பண்ணி கண்டுபிடிச்சேன். என்னது, அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஆமா. அவன் கேக்குறேன், எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, நீ எப்பறா எடுத்துக்கிட்ட? நான் என்னத்தடா எடுத்துக்கிறது? நாங்க தான் பிரேக்கப் பண்ணிட்டோம் 2 வருஷம். பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? ஏடா சண்டை போறப்ப மட்டும் என்ன ஃபோன் பண்ணி கழுத்தெடுத்தீங்க 12 மணிக்கு? உம்மா அதெல்லாம் உடா. உம்மா நான் பிரேக்கப் பண்ண மாட்டோம்னு முடிவா இருக்கும்போது உன்னை நோண்டுவோம். நாங்க பிரேக்கப் முன்னே பண்ண போறோம்னா யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். பிரேக்கப் பண்ணி போயிடுவீங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீங்க எல்லாம் இழிச்சா போயிலமா நாங்க வேணா சிக்கனா எங்களுக்கு செய்யறது. பாத்தீங்களா? சும்மா பிரேக்கப் பண்றதா யாராச்சும் பிடிச்சு நோன்றதா? என்ன பண்றது? உன் தலைவிதி. உண்மையான பிரேக்கப்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன கடலுக்குள்ள நிறைய மீன் இருக்கு. என்னத்த மீன் இருக்கு? நான் மீனை பிடிச்சி போட்டுக்கிட்டு என்ன மீனை பிடிச்சிருக்கீங்க? மெயின் சிக் இருக்கும்போது சைடு சிக் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அப்பவே சைடு சிக்கா? ஆமா. அப்படின்னா லவ் பண்ற பொண்ணு லவ் பண்றது ரெடியா இருக்கு.
புரியலடா எனக்கு. ஒரு பொண்ணை லவ் பண்ணும் போதே இன்னொரு பொண்ணை நைட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பொண்ணு பிரேக்கப் ஆச்சுன்னா இந்த பொண்ணுகிட்ட ஓகே பண்ணி இதை லவர் ஆக்கி இது ஓகே ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு சிக்க ரெடியா வச்சுக்கணும். இது பிரேக்கப் ஆனா அங்க ஓகே பண்ணு, அங்க ஓகே பண்ணா இன்னொரு ஸ்டாப். எனக்கு புரியல, புரியுற மாதிரி சொல்லு. என்னடா புரியலங்கிற? பரிதாபம் இருக்கும் போதே கோஸ்ட்ல ஆரம்பிச்சியா? ஆமா, அந்த மாதிரி தான் செகண்ட் சேனல் இந்த மூஞ்சிக்கு செகண்ட் சேனல். நாடு கட்டி பரிதாபம் இருக்கும்போதே கோசு அப்ப கொஞ்சம் விட்டாரு, நான் கொஞ்சம் புடிச்சிட்டேன். அப்படியே புடிச்சிட்டீங்க. இவர் பெரிய போதி தருமர் பரம்பரை. அப்படி டிஎன்ஏ ஆக்ட் பண்ணி நோக்கு வருமத்துல நோக்கு போறாங்க. ஆலயம் Love is blind until I walk. மச்சான், எங்க அம்மா அப்பா பாத்துடா. சுதார் ஏதோ அனுப்பிச்சிருக்கான் மெசேஜ் இந்த டைம்ல. டேய் இல்ல எந்திரிடா. டேய் இங்க பாருடா, சுதார் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் பாரு. எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கூடா மச்சான். ஐயோ நான் தான் சொன்னேடா, கேட்க மாட்டேன்ட்டானே கடைசி வரைக்கும். அந்த பிள்ளைய நம்பாதன்னு கேட்கலையே. வா வண்டியில ஏறு வண்டி எடு. சசிகுமார் மாதிரி லைட்டா பேசுற மாதிரி இருக்கு. சவகாசம் வேணான்னு கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்ட்டானா. அது மாதிரி தான் பேசுறாரு நினைக்கிறேன். நாடோடியில் சசிகுமார் மாதிரி லைட்டா பேசுறாரு. அவங்க வழக்கப்படி எரிப்பாங்களா பழைப்பாங்கன்னு தெரியல. எதுக்கு அது அந்த பாலத்துக்கு வேற நிக்கிற மாதிரி இருக்கு மாப்ள. குதிக்க போறேன்னு நினைக்கிறேன். இல்லடா மாப்ள. டேய் நீ வேற எவனோ ஒருத்தன்டா. ஆளை மண்டையம் பாரு. சார் நீங்க குதிங்க சார். மாப்ள ஆமா இங்க போய் பார்த்தானே இருக்கும். குப்பிட் நிறைய இடத்துல இப்போ பார்க்குறேன். ரீசெண்டாக ரியாக்ட் பண்ணதெல்லாம் குப்பிட் அதிகமாக வருது. பரிதாபங்கள் அந்த மூவி அப்டேட்லேயும் சரி, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அதுலேயும் சரி, டேய் நீ வச்ச ஸ்டேட்டஸ பார்த்து நாங்கலாம் அரண்டு போய் ஓடி எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. பரதேசனே என்ன ஸ்டேட்டஸா? டேய் நான் ஏன்டா அவங்க அப்புறம் ஏன்டா போனோம்? டேய் அப்புறம் எதுக்குடா ஸ்டேட்டஸ்ல லவ் ஃபெயிலியரா இருந்தா பரவாயில்ல, லைஃபே ஃபெயிலியர்னு எதுக்குடா போட்டான்? நல்லா இருந்தே போட்டேன். இவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பாத்துக்க அப்படிலாம் அந்த பிள்ளைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செத்துடலாம் போல தோன்றுறான். இவன் இன்னைக்கு உண்மையிலே உனக்கு கண்ணீர் போட்டு ஒட்டுரும். நல்லா இருந்துச்சுங்க. பிரேக்கப் பாவங்கள் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக போச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. எப்பயும் போல வழக்கமாக நல்லா ஃபன்னாக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நல்லா சிரித்தேன். அப்படி தான் இருந்துச்சு. இவங்க மூவி அப்டேட்லாம் ஒன்று விட்டுருந்தாங்க, அதுக்கு போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும் அதுவும். சரி, இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.